ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஸ்கோர் போர்டுல அப்படி ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அது வரலாற்றையே மாத்தி எழுதிடுமே. இதுதான் 2025 டிசம்பர் 12ஆம் தேதி துபாய்ல இருக்க ஐசிசி அகாடமி கிரவுண்ட்ல நடந்துச்சு. ஏசிசி மென்ஸ் U19 ஆசிய கோப்பையோட முதல் குரூப் மேட்ச்ல யுஏஇ அணியை எதிர்த்து விளையாடின இந்தியா U19 அணி சும்மா விளையாடல, மிரட்டிட்டாங்க. இளம் வீரர்கள் கிரிக்கெட்ல ஒரு புது ரெக்கார்டையே செட் பண்ணிட்டாங்க. இந்த கிரிக்கெட் புயலுக்கு நடுநாயகமா ஒரே நாள்ல சென்சேஷனான வைபவ் சூரியவன்ஷி தான் இருந்தார். அவரோட பேட் சும்மா அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. வெறும் 95 பந்துகள்ல அதிரடியா 171 ரன்களை குவிச்சிட்டார். இது வெறும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, ஒரு சாதனை படைத்த ஆட்டம். பந்து திரும்ப திரும்ப பவுண்டரிக்கு பறக்க ஆன்லைன் உலகம் ஒரே அடியா வெடிச்சு கிளம்பிடுச்சு. U19 ஆசிய கோப்பை, வைபவ் சூரியவன்ஷி, லைவ் ஸ்கோர் தேடுறவங்க எண்ணிக்கை ஒரே அடியா எகிரிடுச்சுன்னா இந்த இளம் புயலோட ஆட்டம் எந்தளவுக்கு மக்களை கவர்ந்துச்சுன்னு இதுவே சொல்லும். கரெக்டா மதியம் இந்திய நேரம் முடிஞ்சு இந்தியாவோட பேட்டிங் முடியுற மாதிரி மேட்ச் நேரம் செட் பண்ணி இருந்ததால ஒட்டுமொத்த நாட்டோட கவனத்தையும் இது இழுத்துச்சு. சும்மா ஒரு வழக்கமான குரூப் ஸ்டேஜ் மேட்சை ஒரு மறக்க முடியாத திருவிழாவா மாத்திடுச்சு. இது வெறும் மேட்ச் மட்டும் இல்ல, ஒரு அறிவிப்பு. ஒரு சாதனை படைக்க துடிக்கும் அணியிடம் இருந்து வந்த ஒரு மிரட்டலான ஸ்டேட்மெண்ட். ஆனா இவ்வளவு பெரிய ஸ்கோர் எப்படி சாத்தியமாச்சு? இந்த இளம் நட்சத்திரங்களோட எதிர்காலத்துக்கு இது என்ன குறிக்குது? துபாய்ல களம் அமைஞ்சிருந்துச்சு. பேட்டிங்குக்கு ரொம்பவே வசதியான ஒரு பிட்ச், அதோட ஹீரோவுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. டாஸ் ஜெயிச்ச யுஏஇ டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண முடிவெடுத்தாங்க. ஆனா அந்த முடிவு அவங்களுக்கு சீக்கிரமே வருத்தத்தை தரப்போறது அப்போ அவங்களுக்கு தெரியல. இந்தியாவோட இன்னிங்ஸ் மும்பையைச் சேர்ந்த சிஎஸ்கேவோட கனெக்ஷன் இருக்கிற நம்பிக்கையான ஓப்பனரும் கேப்டனுமான ஆயுஷ் மாத்ரேவோட கிரீஸ்ல ஆரம்பிச்சது. ஆனா அவர் அங்க கொஞ்ச நேரம்தான் இருந்தாரு. யுங் ஷர்மா பவுலிங்ல ஆரம்பத்திலேயே கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா இந்த ஆரம்பத்துல நடந்த இந்த அவுட் இதுக்கு அப்புறம் வெடிக்க போற ஆட்டத்துக்கு ஒரு ஆரம்பமா அமைஞ்சுது. ஏற்கனவே சையத் முஷ்டாக் அலி T20 டோர்னமெண்ட்ல இளம் வயசுலயே சதம் அடிச்ச வீரன்னு பேர் வாங்குன வைபவ் சூரியவன்ஷி உள்ள வந்தாரு. ஆரம்பத்துல இருந்த அழுத்தத்தை ஒரு வாய்ப்பா மாத்தி அதிரடி பேட்டிங் ஆடி தள்ளினாரு. ஸ்பின்னர்ஸ அடிச்சு நொறுக்கி சவாலான நிலைமையையும் ரொம்ப ஈஸியா மாத்திட்டாரு. இந்த அதிரடி ஆட்டத்துல அவர் தனியா இல்ல. விஹான் மல்ஹோத்ரா ஒரு உறுதியான 69 ரன்கள் எடுக்க ஆரன் ஜார்ஜும் அதே மாதிரி நல்லா அடிச்சு அந்த வேகத்தை கொஞ்சமும் குறைய விடல. எல்லாரும் சேர்ந்து யுஏஇ பவுலிங் அட்டாக்க சிஸ்டமேட்டிக்கா உடைச்சாங்க. ஒவ்வொரு பவுண்டரியும் சிக்ஸரும் ஒரு பெரிய ஸ்கோர் வருங்கிற எதிர்பார்ப்பை அதிகமாக்கிட்டே இருந்துச்சு. லைவ் பிளாக்ஸ்ல எல்லாம் ஒரு பெரிய ஸ்கோர் வரும், இன்னிங்ஸ் முடியறதுக்கு ரொம்ப முன்னாடியே பரபரப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்திய பேட்ஸ்மேன்களோட விடாப்பிடியான ஸ்கோரிங் ரேட்டுக்கும் அவங்களோட அசைக்க முடியாத ஆதிக்கத்துக்கும் இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கடைசியா இந்தியா 50 ஓவர் முடிக்கும் போது ஸ்கோர் போர்டுல பார்த்தா 6 விக்கெட் இழப்புக்கு 433 ரன்னுங்கிற நம்ப முடியாத ஸ்கோர் பதிவாயிருந்துச்சு. இது சும்மா ஒரு பெரிய ஸ்கோர் மட்டும் இல்லீங்க. அண்டர்-19 ஒரு நாள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் பதிவான அதிகபட்ச ஸ்கோர் இதுதான். உண்மையிலேயே ஒரு சரித்திர சாதனை. சூரியவன்ஷியோட தனிப்பட்ட மிரட்டலான ஆட்டம், அவர் அடிச்ச 171 ரன்கள். ஆக்ரோஷமா, ஆனா அதே சமயம் ரொம்ப கட்டுக்கோப்பா பேட் பண்ண ஒரு மாஸ்டர் கிளாஸ்னே சொல்லலாம். இந்த பிரம்மாண்டமான ஸ்கோருக்கு முக்கிய காரணமே அதுதான். இந்த சாதனையின் முக்கியத்துவம் சும்மா நம்பரோட முடிஞ்சு போறது இல்லைங்க. இது குரூப் ஏ-ல இந்தியாவை அவங்களோட பரம்பரை எதிரியான பாகிஸ்தானோட சேர்த்து இந்த டீமை தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அங்கிற நிலைக்கு உறுதியா கொண்டு போயிருக்கு. இந்த டோர்னமெண்ட் சும்மா ஒரு கோப்பையை ஜெயிக்கிறதுக்காக மட்டும் இல்லீங்க. வரப்போற அண்டர்-19 உலக கோப்பைக்கு ஒரு முக்கியமான சோதனைக்களம், ஒரு சூப்பரான தயாரிப்புன்னே சொல்லலாம். 2024 இறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் கிட்ட ஒரு சின்ன வித்தியாசத்தில் தோற்ற இந்தியா நாங்க யாருன்னு காட்டுறோம்னு நிரூபிக்கிற ஒரு வெறியோட துபாய்க்கு வந்தாங்க. இந்த ஆட்டம் அதுக்கு ஒரு மிரட்டலான ஆரம்ப அறிவிப்பா அமைஞ்சிச்சு. இந்த ஆட்டத்தை பார்த்து மொத்த கிரிக்கெட் உலகமே ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. இணையத்துல U19 ஏஷியா கப் 2025, அண்டர்-19 ஏஷியா கப்னு தேடல்கள் எல்லாம் சும்மா எகிரிடுச்சு. இது இளைஞர் கிரிக்கெட் மேல மக்களுக்கு இருக்கிற ஆர்வத்தையும் எதிர்காலத்துல பெரிய நட்சத்திரங்களா வரப்போற வீரர்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த சாதனை வெறும் ஒரு புள்ளிவிவரம் மட்டும் இல்லீங்க. இது ஒரு கதை, ஒரு லட்சியம், திறமை, அதே சமயம் விடாம முயற்சியோட உச்சத்தை தொட்ட ஒரு கதைன்னு சொல்லலாம். இந்தியா தங்களோட சாதனை இன்னிங்ஸ கொண்டாடிட்டு இருந்தப்போ U19 அணியோட நிலைமை ரொம்பவே தலைகீழா இருந்துச்சு. 434 ரன்கள்ன்ற பெரிய இலக்க துரத்தின UAE அணி சீக்கிரமே தடுமாற ஆரம்பிச்சது.
ஷாலோம் டி சௌச்சா மாதிரி முக்கியமான பேட்ஸ்மேன்கள் கிஷன் குமார் சிங் கிட்ட அவசரமா விக்கெட்ஸ விட்டது இந்த மாதிரி சின்ன நாடுகளுக்கும் பெரிய கிரிக்கெட் வல்லரசுகளுக்கும் இருக்கிற பெரிய கேப்ப நல்லா வெளிக்காட்டுச்சு. ஆனா இந்த மேட்ஸ் வெறும் போட்டியா மட்டும் இல்லாம வளர்ந்து வர்ற இளம் திறமைகளுக்கான ஒரு களமா அமைஞ்சது. வைபவ் சூரியவன்ஷியோட மிரட்டலான 171 ரன்கள் வெறும் ஒரு மேட்ஸ மட்டும் ஜெயிக்க வைக்கல. அவர எல்லோரோட கவனத்தையும் ஈர்க்க வச்சு சீனியர் கிரிக்கெட்ல கால் பதிக்கிறதற்கும் அதே மாதிரி கோடிக்கணக்குல பணம் புரளும் ஐபிஎல்க்கும் ஒரு முக்கியமான வீரரா அடையாளப்படுத்தியது. அதேபோல கேப்டன் ஆயுஷ் மகாத்ரே சீக்கிரமே அவுட் ஆகி வெளியே போனாலும் ஏற்கனவே பல சீனியர் சதங்களை அடிச்சு நிரூபிச்ச வீரங்கிறதால அவர் மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த இளம் வீரர்கள் வெறும் நாட்டுக்காக மட்டும் விளையாடல, தங்களோட எதிர்காலத்துக்காகவும் போராடுறாங்க. ஸ்கவுட்ஸும் அணி நிர்வாகமும் அவங்களோட ஒவ்வொரு அடிச்ச பாலையும் ஒவ்வொரு விக்கெட்டையும் நுணுக்கமா கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த இளம் நட்சத்திரங்கள் அடுத்த லெவலுக்கு வர்றத பார்க்கலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்புல ரசிகர்களோட ஆர்வம் பல மடங்கு அதிகமாச்சு. இந்தியாவோட ஆதிக்கத்தை இந்த விளையாட்டுல தொடர்ந்து எடுத்துட்டு போக போற அடுத்த தலைமுறை கிரிக்கெட் ஹீரோக்களை அடையாளம் கண்டு அவங்களை மெருகேற்றும் ஒரு முக்கியமான பாலமா இந்த டோர்னமெண்ட் செயல்படுது. இந்த சரித்திர வெற்றி மூலமா நம்ம இந்திய U19 அணி குரூப் ஏல அவங்கதான் முதலிடம்னு உறுதியாக்கிட்டாங்க மட்டும் இல்லாம மீதி டோர்னமெண்ட்டுக்கும் பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிவிட்டிருக்காங்க. அடுத்ததா அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தானோட ரொம்பவே எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டி இருக்கு. அதுவும் வேற லெவல் பரபரப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே சூடு பிடிச்சிருக்கிற இந்த போட்டிக்கு இது இன்னொரு பரபரப்பான அத்தியாயத்தை கூட்டும். பாகிஸ்தானோட கைகுலுக்க மாட்டாங்கன்னு வர்ற டிப்ளமேட்டிக் செய்திகள் இந்த போட்டிக்கு ஒரு தனிச்சுவையை கொடுத்தாலும் எல்லா பார்வையும் களத்துல அவங்களோட கிரிக்கெட் திறமை மேலதான் இருக்கு. இந்த U19 ஆசிய கோப்பைங்கிறது வெறும் ஒரு ரீஜனல் டோர்னமெண்ட் மட்டும் இல்ல, இது இளையோர் கிரிக்கெட்டுக்கான ஒரு உலக மேடை. இங்கதான் கனவுகள் உருவாகுது, எதிர்கால ஜாம்பவான்கள் பிறக்கிறாங்க. சூரியவன்ஷி மற்றும் இந்திய அணியோட இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நாட்டுல இருக்கிற அபாரமான திறமைக்கும் இந்த இளம் வீரர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குங்கிறதையும் நல்லா உணர்த்துது. லட்சக்கணக்கான மக்கள் லைவ் ஸ்கோரையும் அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த U19 ஆசிய கோப்பை 2025 வெறும் ரெக்கார்டுக்காக மட்டும் இல்லாம உருவாகி வரும் நட்சத்திரங்களுக்காகவும் பேசப்படும் ஒரு டோர்னமெண்டா உருவாகி வருது.